ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடியே கோக்கி, ஐ அம் யுவர் புருஷன். குளிக்கிறதுக்கே வெளியே அனுப்புனா பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? யார் என்ன நினைச்சாலும் பரவாயில்ல, நீங்க போங்க. கோக்கி, இதெல்லாம் புருஷனுக்கு பண்ற கொடுமை. கொடுமையோ வன்மையோ எது வேணாலும் வச்சுக்கோங்க. முதல்ல இடத்த காலி பண்ணுங்க, போங்க. சரி, போறேன் போறேன். ஐயோ, ஏற்காடு வந்ததும் வாசல்ல நிக்க வச்சிட்டாலே. என்ன சகல நிக்கிறாரு? என்ன சகல, எனக்கு முன்னாடி நீங்க வந்து வெளியே நிக்கிறீங்க, என்ன ஆச்சு? உங்க மச்சினி நான் வெளியே போனாதான் குளிப்பேன்னு சொல்லிட்டேன். ஆனந்தியுமா? அப்படின்னா கோகிலவுமா? ஆமா சகல. பொண்டாட்டி குளிக்க போகும்போது புருஷனை வாசல்ல நிக்க வைக்கிறது அவங்க குடும்பத்து வழக்கம் போல. அழகப்பா மாமாவை கேட்டா தெரியும். ஐயோ சகல, மெல்லமா பேசுங்க, அவங்க காதல விட போகுது. ஏன் சகல, பொண்டாட்டிய புருஷன் ஏதாவது சொன்னா கூட பொறுத்து பாளுங்க, ஆனா வீட்டு ஆளுங்களை ஏதாவது சொன்னோம் பெண்டு கழட்டிடுவாளுங்க. அப்புறம் இங்க கூட நிக்க முடியாது. மித்ரா, நான் குளிக்க போறேன், நீ கொஞ்சம் வெளியே இரு. மகேஷ், நீ குளிக்கிறதுக்கு நான் ஏன் வெளியே போனும்? அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? மித்ரா, நீ தானே என் பிரைவசிக்கு உண்டான எந்த டிஸ்டர்பன்ஸும் வராதுன்னு சொன்ன. இப்ப நான் குளிச்சு ரெடி ஆகிற வரைக்கும் நீ வெளியே தான் இருக்கணும். ப்ளீஸ். சரி, போறேன். சகல, நமக்கு நடந்த அதே சம்பவம் தான் அங்கேயும் நடந்திருக்குமோ? சகல, என்ன அவனுங்க வைஃபோட எல்லாமே வெளியே வந்து நிக்கிறானுங்க? சகல, மித்ரா முகமே சரியில்லை, கன்ஃபார்மா சொல்றேன், நமக்கு நடந்த அதே சம்பவம் தான் அங்கேயும். மகேஷ் சார் மித்ராவை வெளியே அனுப்புறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஏன் சகல, முத்து ரூம் கதவை திறந்த மாதிரி சத்தம் கேக்குது. அப்போ ஜெயந்தி முத்துவை வெளியே அனுப்பிச்சிட்டாங்களா? வாங்க பாக்கலாம். ரெடியா? டு நாட் டிஸ்டர்ப், தொந்தரவு செய்யாதீர்களா? சகல, நம்மெல்லாம் வேஸ்ட் சகல. ஏற்காடுக்கு வந்தோம், வாசல்ல நின்னு காத்து வாங்கிட்டு இருக்கோம், அங்க பாத்தீங்களா டு நாட் டிஸ்டர்ப் போர்டு. அந்த ஆளு முத்து ஹனிமூனை என்ஜாய் பண்றான் சகல. விடுங்க சகல, அவனா சந்தோஷமா இருந்துட்டு போட்டோம். வயிறு எரியுதே. போய் சூடா ஒரு டீ சாப்பிட்டு நம்ம சோகத்தை போய்க்கலாம் வாங்க.